5ஆம் வீட்ல கேது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பாயிண்ட். ஒய்னா 5ன்றது தான் மனசு. நம்ம மனசு அப்படின்றது சரியில்ல அப்படின்னா எந்த ஒரு விஷயமே ஜெயிக்கவே முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசோலேஷன்லயே அவங்க இருப்பாங்க. அதே மாரி குழந்தை பிறக்கக்கூடிய விஷயத்துல அதிகமான தாமதம் ஏற்படுறது அப்படின்றதும் நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெறைய செலவு பண்ணிட்டோம். சூப்பரான டாக்டர் தான். ஆனா அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட்ஸே குடுக்கல அப்படின்றவங்களையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்ல கேது இருக்கும். ஸோ 5ஆம் வீட்ல கேது இருக்கிறவங்க கண்டிப்பா தொடர்ச்சியாவே அவங்க வந்து சங்கடஹர சதுர்த்தி சூப்பரா நடக்கக்கூடிய பழமை வாய்ந்த விநாயகர் கோயில்ல போயி, அவங்க அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிறதும், அந்த பாலபிஷேகத்த கண்ணார பார்க்கறதும், வெற்றிலை மாலை தொடர்ந்து அங்க போட்டுட்டு வரதும், அந்த வெற்றிலைய வாங்கிட்டு வந்து உட்கொள்ளும் போதும், அந்த அருகம்புல் விநாயகருக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது தான் அதுலருந்து டோட்டல் ரிலீஃப் வரும். நான் சொல்றேன் இந்த வீட்லயே பண்ணக்கூடிய பரிகாரமும் கண்டிப்பா பண்ணலாம். 5ஆம் வீட்டு கேது கேர் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டான கேது.